Welcome to Visual and Stories. கதையின் பெயர் நிலவும் தொப்பியும். நாங்கள் எல்லோரும் தசரா திருவிழா கண்காட்சிக்கு சென்றோம். அப்பா சிண்டுவுக்கு ஒரு அழகான கண்ணாடி வாங்கி கொடுத்தார். அம்மா எனக்கு ஒரு நீல நிற தொப்பி வாங்கி கொடுத்தார். சின்ன பாபாவுக்கு இனிப்பு மிட்டாய்கள் கிடைத்தது. திரும்பி வீட்டுக்கு போகும் வழியில் பலமாக காற்று வீசியது. அதில் என் தொப்பி பறந்து போனது. ஒரு பழைய அரச மரத்தின் கிளையில் என் தொப்பி மாட்டிக்கொண்டது. நான் ஓவென்று அழுதேன். இரவு உணவும் நான் சாப்பிடவில்லை. இரவு வானில் நிலவு தவழ்ந்து வந்தது. அது அரச மரத்தில் இருந்த என் தொப்பியை பார்த்தது. அது என் தொப்பியை அணிந்து பார்த்தது. மகிழ்ச்சியோடு சிரித்தது. நானும் சிரித்தேன். அடுத்த நாள் நான் பள்ளியிலிருந்து வந்ததும் என் அம்மா பளபளக்கும் சிவப்பு புதிய தொப்பி ஒன்றை கொடுத்தார். நிலா அனுப்பியது என்றும் சொன்னார். அன்றிரவு நானும் நிலவும் புன்னகை செய்தோம். அவரவர் தொப்பியை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். இத்துடன் கதை முடிவிற்கு வந்தது. சுட்டீஸ், எனக்கு ஒரு யோசனை. சூரியனுக்கும் ஒரு தொப்பி வேண்டுமா? சுட்டீஸ், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இன்று எந்த தொப்பியை அணிந்திருந்தேன் என்று கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்க்கலாம்.